தரமான மணம் நிறைந்த சுவை மிகுந்த சாம்பார் பொடி. அன்னம்மா மசாலா பயன்படுத்தவும். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இது பராபவ வருஷம் ஆடி மாதம், சிரவண மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் விசேஷங்கள் நிறைய இருக்குது. ஆடி மாதம்னாவே பொதுவாக அம்மனுக்கு உகந்த மாதம். ஆடி அமாவாசை பித்தர்களுடைய கடன் அடைக்கக்கூடிய மாதம். பித்தர்களுக்கு உண்டான வழிபாடு 17/7/2026 முதல் 17/8/2026 வரை இந்த ஆடி மாதத்தில் சதுர்த்தியில் தான், சுக்லபட்ச சதுர்த்தியில் தான் முதல்ல மாதம் பிறக்குது. அடுத்த விசேஷம்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து புருஷன். இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்துடுது. அதுக்கப்புறம் ஆடி கிருத்திகை இருக்குது, ஆடி அமாவாசை. ஆடி மாதம் தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்மன் திருவிழா. நம்ம அதாவது இந்த சேலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாரியம்மன் பண்டிகை. இதுக்கெல்லாம் மேலே தலையாடின்னு சொல்லக்கூடியது ஆடி 1ஆம் தேதி தலையாடி. அதுக்கு மேலே நம்மளுடைய தேச விழா சுதந்திர தினம் 12/8 ஆடி அமாவாசை. அடுத்து வரக்கூடியது சுதந்திர தினம். அதோட முக்கிய விசேஷம் ஆடி பூரம். ஆடி அமாவாசை முடிஞ்சு 3 நாள் கழிச்சு ஆடி பூரம். ஆண்டாளுடைய அவதார தினம். ஸ்ரீலுத்தூரில் ஆண்டாளுக்கு பெரிய திருவிழா நடக்கும். மற்றபடி லட்சுமி மகாலட்சுமி ஆலயங்களில், பெருமாள் ஆலயங்களில் ஆடிப்பூரம் திருவிழாவே நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் நாக சதுர்த்தி வந்தது. கருட பஞ்சமி, அதாவது அமாவாசை முடிந்து 5ஆவது நாள் நாக சதுர்த்தி. நாகர் பிறந்த நாள். நாகர்களுக்கெல்லாம் வழிபாடு பண்ணி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் பூசி பஞ்சினால மாலையிட்டு நாவல் பழம் நைவேத்தியம் பண்ணி, கொய்யாப்பழம், நாவல் பழம், இந்த பச்சை பயிறு, முளை கட்டிய பயிறு வச்சு, காதால கருகுமணி வச்சு, எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, சத்து மாவு உருண்டை இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணி, நாகருக்கு பால் ஊற்றி, தண்ணி ஊற்றி, மஞ்சள் பூசி, நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்சில் பஞ்சு மாலை போட்டு இதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது நாகதோஷம் நீங்கும். இது நாக சதுர்த்தி. அடுத்த நாள் கருட பஞ்சமி, கருடர் பிறந்த நாள். பெருமாள், அதுவும் பெருமாள் கோவிலுக்கு போய் கருடனை வழிபட்டு, அதுவும் நாகதோஷத்தை நீங்குது. யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கோ அவங்கெல்லாம் கருடனைத்தான் கும்பிடும். கருடாய காருண்யாய வினதா புத்திராய அப்படின்னு சொல்லி பாடலே இருக்கு. குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாய ச விஷ்ணுவாக நமத்துபியம் பட்சிராஜாயதே நமக அப்படின்னு சொல்லி கருடனுக்கு மந்திரம். தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகே தன்னோ கருட பிரச்சோதயாது அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். இதெல்லாம் கருடனுக்கு. நாகருக்கு சர்ப்பராஜாய வித்மகே சகசிரமணாய தீமகே தன்னோ நாகராஜ பிரச்சோதயம் அப்படின்னு சொல்லி நாகருக்கு மந்திரம். இதெல்லாம் சொல்லி நாகர் வழிபாடு பண்ணும் பொழுது, அதை தவிர ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் வச்சு, புத்துக்கு மஞ்சள் போட்டு, புத்துக்கு பக்கத்தில் பாலை வச்சு, அதாவது புத்துக்கு பால் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் செஞ்சால் நாகதோஷம் நீங்கும். அட்லீஸ்ட் செய்கிற இடத்துல போய் பக்கத்துலையாவது போய் நின்று செய்கிறவங்க வழிபாட்டை நம்ம பார்க்கறதுனாலையும் அந்த நாகதோஷம் நீங்கும். இதெல்லாம்
வழி வழி வம்சமாக பரம்பரை பரம்பரையாக செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. புதுசாக செய்யணும்னா அந்த செய்கிற இடத்துல நம்ம போய் இருந்து அடுத்தாப்புலலாம் நான் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு வந்தீங்கன்னா அந்த நாகர் எங்கே ஒன்றும் ஜாத்தி இல்லை. விநாயகர் கோவில் இருக்கும், விநாயகர் கோவில் பக்கத்தில் 2 நாகர் இருக்கும். இப்போ நாகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை சுற்றி நாகர் இருக்கும். அந்த மாதிரி எங்கெல்லாம் மரத்தை சுற்றி நாகர் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஆத்தோரங்களில் நாகர் வந்து நிறைய வச்சுருப்பாங்க விநாயகர் பக்கத்தில். அந்த நாகருக்கெல்லாம் போய் செய்யலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய பெரிய அதிர்ஷ்டம் யோகம், இந்த காலசர்ப்ப தோஷம் யோகமாக மாறும். காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி ஆகும். காலகத்தியில் போய் நான் கும்பிட்டாதான், நாகர்கோயிலில் போய் நான் கும்பிட்டாதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சாதாரணமாக ஆத்தோரத்தில் போய் கும்பிடலாம். இல்லை பக்கத்தில் அரசமரத்தடியில் இருக்கிற விநாயகர் பக்கத்தில் இருக்கிற நாகரை கும்பிடலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது நாக சதுர்த்தி திருவிழா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்தது. ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பூஜை. ஆடி வெள்ளிக்கிழமை ஒன்றொன்று அம்பாள் ஆலயங்களில் திருவிளக்கு பூஜை இல்லை வழிபாடுகள் இதெல்லாம் நடக்கும். எல்லாம் ரொம்ப விசேஷமானது. அதனால் இதை செஞ்சு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அத்தனை விசேஷ வைபவங்களும் எல்லாம் செய்து அந்த விரதங்களை கடைபிடித்து, அதோட முக்கியமான விஷயம் வரலட்சுமி விரதம் வருது ஆடி மாதத்தில். அந்த வரலட்சுமி விரதத்தில் நோன்பு இருந்து வரலட்சுமி பூஜை பண்ணுவாங்க. யாரெல்லாம் வரலட்சுமி பூஜை ரெகுலராக செய்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த வரலட்சுமியுடைய பூஜை முறை தெரியும். இது வரைக்கும் செய்யலை, நான் புதுசாக செய்ய போகிறேன் அப்படின்னா முதல்ல வரலட்சுமி பூஜை பண்ணுறவங்க கூட போய் இருக்கணும். எப்படி நாகசக்தி சொன்னால் அந்த மாதிரி கூட இருந்து அவங்க கையால் சரடு கட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட இந்த வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வந்து அடுத்த வருஷத்துலேருந்து நான் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அனுமதி. இது அப்புறம் தனியாக வேற ஒரு பதிவில் இதனுடைய முறைகளை வந்து ஏன் செய்யலை, ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாமே இருக்குது. செய்கிறவங்களுக்கு ஏன் செய்யலைங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் செய்யலைங்கிறவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஏன் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இல்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணால் அதுக்குண்டான சந்தேகத்திற்கு விளக்கம் சொல்லும். அடுத்து 12 ராசிகளுக்கு உண்டானது கிரக நிலை. சூரியன் கடகத்தில் இருந்து குருவோடு சேர்ந்திருந்து குரு அஸ்தங்கமாகும். அதாவது குரு சூரியன் பக்கத்தில் இருந்து சூரியனுடைய ஒளியில் குருவனுடைய ஒளி மங்கி போயிடும். இது குரு அஸ்தமனம்னு சொல்கிறது. இந்த நேரத்தில் பொதுவாக ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ண மாட்டாங்க. நிச்சயதார்த்தம் கிடையாது. வீடு நிலம் மனை சில ராசிக்காரர்கள் வாங்கலாம், சில நட்சத்திரக்காரர்கள் வாங்கலாம். ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறவங்க வாங்கலாம். ஆனால் பொதுவாக இந்த குரு அஸ்தமன காலம் இந்த வருஷம் சூரியன் குரு சேர்க்கை ஆடி மாதம். அப்போ அஸ்தமனம் 30 நாளும் குரு சூரியன் பக்கத்தில் இருக்கிறதுனால சூரியனுக்கு தனி பவர் கிடையாது. குரு அஸ்தமன காலங்களில் ரிக்வேதிகள் எந்த காரியத்தையும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அதே போல் சுக்கிரன் அஸ்தமன காலம். சுக்கிரனோட சூரியன் சுக்கிரனோட சேரும் பொழுது யாரும் எந்த சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது அந்த மாதங்களில். அதே போல் மலை மாதம்னு சொல்லுவாங்க. 2 அமாவாசை 2 பௌர்ணமி இருந்தால் அப்பவும் சுபகாரியங்களை தவிர்க்கணும். இதெல்லாம் ஒரு முறை, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ். அதனால் குரு சூரியனோட கடகராசியில் இருக்குது, செவ்வாய் ரிஷபத்தில் இருக்குது, புதன் மிதுனம் கடகம் சிம்மம்னு சொல்லி 3 இடம் இந்த மாதத்தில் மாறிடுது. சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து சிம்மத்தில் இருக்குது, ராகு கும்பத்தில் இருக்குது. இந்த மாதம் சனி வக்கரகதியில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போலேருந்து ஆரம்பம் சனி வக்கரகதி. பஞ்சாங்கத்திலே ஆகட்டும், பிறந்த குழந்தைகளை பாருங்கள், சனின்னு போட்டு ஆண் போட்டுப்போம். வக்கரகதி ஆடி மாதம், அதாவது ஆணி கடைசியில் ஆரம்பித்து 6 மாதங்களுக்கு மேலே சனி வக்கரகதியாக. இந்த சனி வக்கரகதினா என்ன அர்த்தம் அப்படின்னா, உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி
உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே திரும்ப 1ஆம் பாதத்துக்கே போயிடும். 3ஆம் பாதத்தில் இருக்கிற சனி 1ஆம் பாதத்துக்கு போயிடும். அதனால திரும்ப 6 மாதம் கழிச்சு தான் திரும்ப உத்திரட்டாதி 3ஆவது பாதத்துக்கு வருது. ஆக மொத்தம் சனியுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதனால பெரிய பாதிப்புகள், பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் மாற்றங்கள் இருக்காது. சனி மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே பாதத்தினுடைய கால் மாறுறார், அவ்வளோதான். வக்கரகதியாக வக்கரகதினா என்னன்னா இருள் கொஞ்சம் சூழ்ந்து கொள்ளும். பொதுவாகவே சனி இருளுக்கு சம்பந்தப்பட்டவர். இருள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சனியை சுற்றி இருள் ஜாஸ்தியாக இருக்கும். சூரியனுக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பாக்கியஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்கும். சூரியனுடைய பார்வைக்கு தான் சனி இருக்கக்கூடாது, சனியுடைய பார்வைக்கு சூரியன் வரக்கூடாது. இந்த கணக்கில் தான் இந்த மாதம் கிரகங்கள்லாம் இருக்குது. இதை ஒட்டி உங்களுக்கு 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் இனிமேல் பார்ப்போம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். தொடர்புக்கு அன்னம மசாலா 17A/2 மெய்யனூர் மெயின் ரோட், பஞ்சாப் நேஷனல் பேங்க் அருகில், 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. மிதுனராசி என்பர்களே, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அலுவல் வேலைகளை தவிர வேற எந்த விஷயத்துக்காகவும் வெளியூர் பிரயாணம் தேவையில்லை. அதனால் லாபம் இல்லை, சிறப்பாக இருக்காது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கல்வி கை கொடுக்கும், அறிவு வேலை செய்யும். புத்திசாலித்தனத்தினால வரக்கூடிய ஆபத்துக்கள் நீங்கும், நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கையில் இருக்கிற பணம் பத்திரம், செலவுகள் கூடும், அடுத்தவர்கள்ட்ட எதிர்பார்ப்பு நிறையா. இப்போ ராசிக்கு உண்டான பலன். ராசியே ஒரு மேன்மையான ராசி. ஆனால் எதுவுமே வேகமாக நடக்காது. நிதானம் தேவை அப்படின்னு உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் எப்போவுமே நிதானம்தான். அவசரப்பட்டால் காரியம் கெட்டுவிடும். படிக்கக்கூடியவர்கள் ஒரு நார்மலான படிப்பு, ஒன்றும் பெருசாக விஷயமெல்லாம் இல்லை. வியாபாரம் உங்களுடைய திறமையினால் உங்களுடைய அணுகுமுறை சிறப்பாக இருக்கும், லாபம் உண்டு. எந்திர சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு புதியதாக ஒரு மாற்றி யோசின்னுவாங்க. அந்த மாதிரி மாற்றி யோசித்து இடம் மாறுதலுக்கு உண்டான வேலையோ இல்லை சொந்த பில்டிங் வாங்குறதோ, இந்த மாதிரி ஒரு ஐடியாவெல்லாம் ஃபார்ம் ஆகும். கடன் வாங்க வைக்கும். இருந்தாலும் கடன்லேருந்து தப்பிச்சுக்க வைக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை மட்டுமே நீங்கள் செய்யணும். சண்டை போடுறதுங்கிறது அதிகபட்சம் எப்போவுமே இருக்கக்கூடாது குடும்பத்துக்குள்ள. யார் கோபப்படுறாங்களோ அந்த கோபப்படுறவங்களுக்கு நம்ம சமாதானம் பண்ணிக்கணும். கோபமே அந்த இடத்துல இல்லாத மாதிரியும், கோபத்தினால எந்த காரியங்களும் நடக்காத மாதிரியும் நீங்கள் ஒரு நடிச்சிடணும். அதே போல் குடும்ப வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதை மேற்கொண்டு டெவலப் பண்ணக்கூடாது. ஆஜராகாமல் இருந்தால் கூட தப்பு இல்லை, வாய்தா வாங்கினா கூட தப்பு இல்லை. இந்த மாதத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளில் எதுவும் எடுக்கக்கூடாது.
அது உங்களுடைய சிறப்பை கெடுத்துவிடும். உங்களுடைய இயற்கையான பண்பு மாறும். அதனால் எதிராளிகளை பார்க்காமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லி. வெளிநாடு வேலை அல்லது வேலை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு யோகம் உண்டு. ஆனால் கைக்கு ஆர்டர் கைக்கு சேராது. உங்களுக்கு வேலை நிச்சயம், பதவி நிச்சயம்ங்கிற மாதிரி வரும். ஆனால் அதுக்கு அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணிடும். எதிர்பார்ப்பு ஒரு சிறந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு, அசையும் அசையா சொத்துக்களை இந்த மாதம் வாங்கிறத தவிர்க்கணும். ஏற்கனவே வீடு நடையாக இருக்கக்கூடிய பொருள்களை திரும்ப வாங்கி குப்பையாக சேர்த்தக்கூடாது. நான் சொல்கிறது அதிகபட்ச துணிமணிகள், இந்த துணி ஜவுளி வகைகளை அதிகமாக வீட்டில் குப்பை சேர்த்தாமல் இருக்கிறது தான் எந்த ராசிக்கும் நல்லது, எந்த குடும்பத்துக்கும் நல்லது, எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது. சிக்கனம் இக்கணம் தேவை. 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வெளியூர் வேலை வாய்ப்பு, வெளியூர்லேருந்து நல்ல தகவல் கிடைக்கிறது, வெளியூர் பிரயாணங்கள் திடீர்னு கிடைக்கிறது, ரொம்ப நாளாக திட்டமிட்ட வெளியூர் பிரயாணங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. அதனால் உங்களுக்கு நல்லது தான். 65 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகம் சிறப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குண்டான அத்தனை வேலைகளும் செய்யணும். உறவுகள் கூட ஒன்றா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் சந்திப்போம். அன்னம்மா மசாலாவுடன் சுவையான மட்டன் குழம்பு வைக்கலாம். இதோ பாருங்கள், இதன் நறுமணம் மிகச் சிறந்தது. இந்த மசாலா தூள் நல்ல நிறத்தையும் சுவையையும் தரும். நீங்களும் இதை பயன்படுத்தி பெரிய சுவையை அனுபவியுங்கள். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா 17A/2 மெய்யனூர் மெயின் ரோட், பஞ்சாப் நேஷனல் பேங்க் அருகில், 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631.